நம்மளோட ஆடியன்ஸை பற்றி யோசிச்சு பார்த்தேன். நம்ம ஆடியன்ஸ் மட்டும் ரெகுலராக உங்களோட வீடியோ வாட்ச் பண்ணுறவங்களா இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. என்னன்னா எனக்கு ஆச்சு அது உடனே. இப்போ நீங்கள் சொல்லுவீங்க கேஎல் ராகுல் மாதிரி, விராட் கோலி மாதிரி வந்து ஆஃப் சைடில் ஸ்ட்ராங்காக இருக்கிற பிளேயர்ஸ், சச்சின் மாதிரி ஆட்கள்லாம் வந்துட்டு ஈஸியாக அந்த பாலை வந்து யோசிக்காம என்னோட ஆஃப் ஸ்டம்புக்கு இந்த பக்கம் வருதா, நான் இதை இங்கே தான் ஆட போறேன்ற அந்த மைண்ட் செட் சார். அதுதான் இங்கேயும் மிஸ் ஆச்சு. ஏன்னா ஹார்திக் பாண்டியா வந்து இப்போ இருக்கிற இந்த மாடர்ன் கிரிக்கெட்டர்ஸ் மாதிரி எல்லாரும் மாதிரியுமே அதை மிட் விக்கெட்ல அடிக்கணும், லாங் ஆன்ல அடிக்கணும், அந்த மைண்ட் செட்லயே ஆடுறது தான் பிரச்சனையா இருந்துச்சு சார். கேஎல் ராகுலுக்கு ஒருத்தர் இல்லாத பிரச்சனை. Yeah, you're right, because Saudi வந்து you don't have to expect a googly from Saudi because Hardik Pandya is too powerful mid wicket and long on அடிக்கிறதுல. He will only bowl a leg break. But இவருக்கு இருக்கிற டெக்னிக் அண்ட் கெப்பாசிட்டி அண்ட் குவிக் ஃபுட் ஒர்க் அண்ட் குவிக் ரிஃப்ளெக்ஸ் அண்ட் மேசிவ் டைமிங்க்கு ஹர்திக் பாண்டியா கவர்ஸ்ல தான் ஆட பார்த்துருக்கணும். He should also anticipate. நான் வந்துட்டேன், எனக்கு அவர் கூகுளி போடப்பட்டார், கூகுளி போட்டார்னா ஆஃப் ஸ்பின்னர் போடுற மாதிரி எனக்கு ஓகே, எனக்கு உள் பக்கம் வரப்போகுது. அதனால நான் கவர்ஸ் மேல அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். நேற்று கூட சொன்னாரு ஹர்திக் பாண்டியா அந்த மிஸ்டேக் பண்ணாம அவசரப்படாம அதை பண்ணியிருந்தாருன்னா இன்னைக்கு டூபே இருந்த ஃபார்முக்கு ரொம்ப க்ளோஸா வந்திருக்கும்.